அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கல்வியையே மூலதனமாக வச்சு முன்னேறிய யூதர்கள். டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் 8 பில்லியன். அதில் வெறும் 16 மில்லியன் தான் யூதர்கள், விச் மீன்ஸ் 0.2%. ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் வெறும் 0.2% இருக்கிற யூதர்கள் எப்படி சர்வதேச அளவில் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு பார்த்தா அதனுடைய பின்னணி கல்வியாக தான் இருக்குது. இந்த 16 மில்லியன் யூதர்களும் அமெரிக்கா, ஏஷியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யூரோப்னு பரவி இருக்காங்க. உலக மக்கள் தொகை 8 பில்லியனில் 2 பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்களும் ஏஷியா, யூரோப், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்னு பரவி இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா உலகில் வாழும் ஒவ்வொரு 5 மனிதர்களில் ஒருவர் முஸ்லிம். ஒரு இந்துவுக்கு சமமாக உலகில் 2 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு புத்தனுக்கு சமமாக உலகில் 2 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதே வகையில் ஒரு யூதனுக்கு சமமாக உலகில் 107 முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தும் கிட்டத்தட்ட 4ல் ஒரு பகுதி, ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 4ல் ஒரு பகுதி முஸ்லீம்கள் இருந்தும் ஏன் முஸ்லீம்கள் மற்றவங்களை பார்த்து பயப்படுறீங்க? காரணம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. இல்லைன்னா நம்மளை விட ஏன் யூதர்கள் சக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க? வெறும் 0.2% இருக்கக்கூடிய யூதர்கள் ஏன் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க? அவங்க கிட்ட எஜுகேஷன் இருக்கு. யூதர்கள் மேல இருக்கிற வெறுப்புனால யூதர்களின் பொருளை வாங்காதே, ஸ்டாப் பையிங் இஸ்ரேல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கோஷத்தை மட்டும் முன் வச்ச நாம அவங்களுடைய இந்த அசூர வளர்ச்சிக்கு வழி விட்டுட்டு அடிப்படை விஷயங்களையும் அவங்களுடைய கட்டமைப்புகளையும் ஆராய மறந்துட்டோங்கிறது தான் உண்மை. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறதுக்கான காரணம் என்ன? முஸ்லிம்களை விட அறிவு ஜீவிகளாக தங்களை அவர்கள் வளர்த்து கொள்ள காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்று தான். அவங்க கல்வியை முழுமையாக கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சூழ்ச்சியே தாரக மந்திரமாக இருந்தாலும் முஸ்லிம்களை போல அவங்களுக்குள்ளேயே பகிரங்கமாக மோதி சண்டை போட்டுக்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள 1000 பிரிவுகள், ஒரு வேதத்தையே பல பிரிவுகள் ஆக்கிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற குறிக்கோள் ஒன்றாகவே தான் இருக்கு. கல்வி நிலையங்களை தங்களுடைய பிடியில் வச்சிருக்கிறதுனால அவங்க மற்ற எல்லாரையும் விட முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே வேதத்தை கொண்ட இஸ்லாத்தில் ஜாதிகள் கிடையாது, பிளவுகள் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நூற்றுக்கணக்கான ஜமாத்துகள், இயக்கங்கள், பிரிவுகள், பிரிவினைகள். இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட். இதை தான் நம்ம சாதிச்சிருக்கோம். வேற என்ன சாதிச்சிருக்கோம் சொல்லுங்க? ஒரு இயக்கத்தை எதிர்த்து மற்ற இயக்கங்கள் தினம் ஒரு போராட்டம். கல்வியில் அறிவை வளர்க்க வேண்டிய ஒரு சமூகம் வழக்கு, நீதிமன்றம்னு அடிச்சுக்கிட்டோம், போராட்டங்களை நடத்திக்கிட்டோம், தங்களுடைய வாழ்வாதாரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏன்? தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய இயக்கங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு இயக்கமாவது இதுவரைக்கும் பேர் சொல்கிறபடி ஒரு மருத்துவமோ, பொறியியலோ அல்லது உயரிய படிப்பை கொண்ட கல்வி நிலையங்களையோ தொடங்கி நடத்தியிருக்கா? நியூ காலேஜ், கிரெசன்ட், ஜமால் முகமது, சீதகாதி, ஆலி முகமது சாலிஹ், தானிஷ் அகமது, வாணியம்பாடி ஹக்கீம், இந்த கல்வி நிலையங்கள் எல்லாமே தனிநபரின் பெயரால் இயங்கக்கூடியது. ஆர்ப்பாட்டம், போராட்டம், தேர்தல் பிரச்சாரம்னு பல லட்சங்களை அள்ளி கொட்டும் இயக்கங்கள் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் எதிர்காலத்தை கட்டமைக்கிற கல்வி நிலையங்களை பற்றி சிந்திக்கிற திறனற்று போயிருச்சுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. தீகாவின் கி வீரமணி தொடங்கி சங்கராச்சாரியார் வரை பல இடங்களில் கல்வி நிலையங்கள் அணிவகுத்து நிற்குது. எந்த முஸ்லீம் இயக்கமாவது அதை பார்த்தாச்சும் சிந்திச்சாங்களா? அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் சுமார் ஒரு 1000 சொச்சம் பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கிற 57 முஸ்லீம் நாடுகளையும் சேர்த்து கவனிச்சா கூட 500க்கும் குறைவான யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கு. உலக தரத்தில் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று கூட இஸ்லாமிய நாடுகளில் இல்லை. இருக்கிறதையும் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கிறதுனால மற்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதையும் முந்திருச்சு. உலகில் 90% கிறிஸ்துவர்கள் கல்வி அறிவோடு இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய கல்வி அறிவு வெறும் 40% தான். கிறிஸ்துவர்களை கொண்டுள்ள நாடுகள் அடிப்படை கல்வியை 98% பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களை கொண்டுள்ள நாடுகள் அடிப்படை கல்வியை வெறும் 50% மட்டுமே பூர்த்தி செஞ்சிருக்காங்க. 40% கிறிஸ்துவர்கள் பல்கலைக்கழகங்கள் வரை போய் படிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பல்கலைக்கழகங்கள் வரை போய் படிக்கக்கூடியவர்கள் வெறும் 2% தான். அமெரிக்காவில் 1 மில்லியன் கிறிஸ்துவர்களுக்கு 5000 அறிவியல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற நாடுகளில் 1 மில்லியன் முஸ்லீம்களுக்கு வெறும் 230 அறிவியல் ஆய்வாளர்கள் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 1 மில்லியன் கிறிஸ்டியன்ஸில் 1000 பேர் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த அரபுலகத்தில் 1 மில்லியன் முஸ்லீம்களுக்கு வெறும் 50 பேர் தான் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறாங்க.
கிறிஸ்துவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மொத்த வருவாயில் ஒதுக்கும் தொகை 5%. ஆனா இஸ்லாமிய நாடுகள் இதுக்கு வெறும் 0.2% தான் ஒதுக்குறாங்க. கடந்த 105 வருடங்களில் 16 மில்லியன் யூதர்களில் 108 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா 2 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம்கள் இதுவரைக்கும் வெறும் 3 நோபல் பரிசுகளை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் நிலையை சத்தமா சொல்லிட்டு இருக்க அதே நேரம் அதை காது கொடுத்து கேட்க கூட இவங்களுக்கு நேரம் இல்லை, மனசு இல்லை, அக்கறை இல்லை. இதுதான் இயக்கங்களின் இயலாமை. உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த சில யூத கண்டுபிடிப்புகள் என்னென்னு தெரியுமா? மைக்ரோ ப்ராசஸிங் சிப், நியூக்ளியர் செயின் ரியாக்டர், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், டிராஃபிக் லைட்ஸ், சவுண்ட் மூவிஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வீடியோ டேப் ரெக்கார்டர், டெலிஃபோன் மைக்ரோஸ்கோப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யூதர்களால் நடத்தப்படுற சிறந்த தொழில் நிறுவனங்கள் என்னென்னு தெரியுமா? போலோ, கோகோ கோலா, லெவிஸ் ஜீன்ஸ், சாபாக்ஸ் ஹாவர்ட் ஸ்கெல்ஸ், கூகுள், ஆரக்கல், டெல், டிகேஎன்ஒய், பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ், டன்கின் டோனட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உலகத்தையே மீடியா மூலம் ஆட்டி படைக்கிற யூத மீடியாக்கள் என்னென்னு தெரியுமா? வால்ஃப் பிளிட்சர், பார்பரா வால்டர்ஸ், யூகன் மேயர், ஹென்ரி கிரான்வால்ட், கேத்ரின் கிரஹாம், ஜோசப் லெல்யல்ட். அதனால இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில முன்னேறதுக்கான வழியை தேடுங்க. உங்களுடைய குழந்தைகளையும் சந்ததியினரையும் கற்றவர்களாக ஆக்க முயற்சி செய்யுங்க. கல்வி கொடுக்கிற பலம் வேற எதுனாலையும் கொடுக்க முடியாது. கல்வியை எப்போதும் முன்னெடுத்து செல்லுங்கள். முன்னேற்ற கல்வியை கற்பதில் எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாதீங்க. நீங்கள் முயற்சிக்கவில்லை எனில் இனி உங்களின் குழந்தைகளும் சந்ததியினரும் தானாகவே முயற்சிக்க மாட்டாங்க. எனவே முஸ்லிம்களே ஒன்றுபடுங்கள். கல்வியை